ஹலோ ட்ரேடர்ஸ், வெல்கம் டு தி ஸ்டாக் மார்க்கெட் லேர்னிங் சீரிஸ். ஆக்சுவலாக அந்த ட்ரேடிங் வியூ அப்படின்றது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான டூல்னு சொல்லிட்டு ஆல்ரெடி 2 வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அதில் என்னென்ன எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம்னா, டாப் பார், ரைட் பார் அப்படின்ற 2யுமே பற்றி டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ இப்போ அதில் இருக்க இன்னொரு இம்பார்ட்டன்ட் டூல் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த லெஃப்ட் பார் அண்ட் பாட்டம் பார். ஸோ இந்த லெஃப்ட் அண்ட் பாட்டம் பார்ல தான் நமக்கு தேவையான இம்பார்ட்டண்ட்டான எல்லா விஷயங்களும் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணுறதுக்கு, ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஒரு ஜோன்ஸ் ட்ரா பண்ணுறதுக்கான எல்லா டூல்ஸும் நமக்கு லெஃப்ட் பார்ல தான் நமக்கு இருக்கும். ஸோ இந்த 2மே நமக்கு இம்பார்ட்டண்ட்டான லெவல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அதை பற்றின டீடைல்டு வீடியோவை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ட்ரேடிங் வியூவோட லேர்னிங் சீரிஸில் இது பார்ட் 3. வெல்கம் டு ஸ்டாக் ஆப்ஸ் ட்ரேடிங் கம்யூனிட்டி அண்ட் நான் சந்தோஷ். பாஸ்ட் 5 இயர்ஸாக மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன் அண்ட் சம் பீப்புள்ஸுக்கு மென்டராகவும் இருந்துட்டு இருக்கேன். உங்களுக்கு தேவையான ட்ரேடிங் பற்றின நாலேஜை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ட்ரேடிங் வியூவோட இந்த இன்டர்ஃபேஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது அண்ட் அக்கௌண்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது, இந்த டாப் பார் அண்ட் ரைட் பார் இதை பற்றின டீட்டெயில்டு வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா ப்ரீவியஸாக அப்லோட் பண்ணியிருக்கேன் 2 வீடியோஸையும் பார்த்துருங்க. அப்போ தான் இது உங்களுக்கு டீட்டெயில்டாக புரியும். ஸோ இந்த ஐ பட்டனில் நான் மேலே மென்ஷன் பண்ணுறேன், அங்கே போய் உங்களோட வீடியோஸை நீங்கள் தாராளமாக செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது அப்படின்றது என்னென்னா லெஃப்ட் பார். ஸோ இந்த லெஃப்ட் பார்ல தான் நம்ம ட்ரா பண்ணக்கூடிய எல்லா விதமான டூல்ஸும் நமக்கு அவைலபிளாக இருக்கும். ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணுறதுக்கும், ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன்ஸ் ட்ரா பண்ணுறதுக்கும் நமக்கு இந்த ஒரு டூல்ஸ் அப்படின்றது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை எப்படி யூஸ் பண்ணலாம், அதை எப்படி நம்ம அனலைசிங்க்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்றத இந்த டீட்டெயில்டு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் அப்படின்றதுனா இந்த கர்சர். ஸோ இந்த கர்சரில் உங்களுக்கு அந்த ப்ளஸ் சிம்பிள் வேணுமா, இல்லை நம்ம கொண்டு போகிற இடத்துல இன்னும் டார்க்கனாக தெரியணும் அப்படின்னா டெமான்ஸ்ட்ரேஷன் அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மெத்தட் நீங்கள் யாருக்காவது டீச் பண்ணுறீங்கன்னா அப்படின்னு தான் யூஸ் ஆகுமே தவிர மற்றபடி வேறு எதுக்கும் உங்களுக்கு பெருசாக யூஸ் ஆகாது. ஸோ உங்களுக்கு இதில் எது வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த செகண்ட் ஒன் அப்படின்றது லைன்ஸோட ஆப்ஷன். ஸோ இந்த லைன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெண்ட் லைன், ரே, இன்ஃபோ லைன், எக்ஸ்டெண்டர் லைன், ட்ரெண்ட் ஆங்கிள், ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் டைப்ஸ் இருக்குது. ஸோ இதில் நீங்கள் மெயினாக யூஸ் பண்ண போகிறது அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைன்ஸ். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன்ஸ் எதுக்காக யூஸ் பண்ணுவோம்னா, ஒரு சைட்ல இருந்து அந்த ட்ரெண்ட் என்ன டைரக்ஷனுக்கு சேஞ்ச் ஆகுதோ, அதாவது அப் சைட் ஆர் டவுன் சைட் ஆர் எனி அதர் டைரக்ஷன் நீங்கள் ட்ரா பண்ணுறதுக்கு இந்த ஒரு ட்ரெண்ட் லைனை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் வரைகிறதுக்கு நீங்கள் டபுள் டைம்ஸ் வந்து அதோட கிளிக்ஸ் அப்படின்றத ஆப்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ ஸ்டார்ட் ஆகிற இடத்துல 1 அண்ட் க்ளோஸ் ஆகிற இடத்துல இன்னொரு கிளிக் பண்ணி நீங்கள் அதை எண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். செகண்ட் ஒன் அப்படின்றது ரே. ஸோ இந்த செகண்ட் ரே அப்படின்றது என்னன்னா, நம்ம செலக்ட் பண்ணுற ரேஞ்சிலேருந்து டேரெக்டாக அப்படியே உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் ஆகும். நீங்கள் இந்த ஒரு ரே அப்படின்றத லாங்கர் டியூரேஷனுக்கான ஒரு சார்ட் ட்ரா பண்ண போறீங்க அப்படின்னா அந்த லெவலில் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தேர்ட் ஒன் இந்த இன்ஃபோ லைன். ஸோ நம்ம என்னைக்கு ட்ரேட் இருக்குமோ அந்த லெவலில் இருந்து அது மூவ் ஆயிருக்க லெவல் வரை கிளிக் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ பர்சன்டேஜ் எத்தனை நாளில் எத்தனை பார்ஸில் அது கிராஸ் பண்ணியிருக்கு அப்படின்றத நம்மளால கண்டுபிடிக்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு இதில் 48 பார்ஸ் அப்படின்னா 35 டேஸில் நமக்கு மூவ் ஆயிருக்கு. ஸோ இந்த மூவ்மெண்ட்டை நம்ம இங்கேயே செக் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு டைமும் நம்ம இதை ஓப்பன் பண்ணி ஒவ்வொரு கேண்டில் என்னென்னன்ற கட்டாயமும் இருக்காது. இந்த ஒரு டேட் அண்ட் எவ்வளோ டேஸ் ஹோல்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்றத ஃபைண்ட் பண்ணுறதுக்காக இந்த ஒரு டூல் அப்படின்றது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஸோ இதில் இந்த டைம் ஃப்ரேம் பொறுத்து தான் இந்த பார்ஸ் அப்படின்றது அட்ஜஸ்ட் ஆகும். டேஸ் அப்படின்றது ஃபிக்ஸ்டாக இருக்கும். அண்ட் அதே மாதிரி இதோட ஆங்கிள் அப்படின்றதே நம்மளால ஃபைண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ ஒரு சில ட்ரேடிங் கான்செப்ட்டுக்கு குறிப்பிட்ட ஆங்கிள்குள்ளே இருந்ததுன்னா அந்த டைரக்ஷன் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது ஆர் வீக்காக இருக்குது அப்படின்றத ஃபைண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ அதுக்காக இந்த ஒரு ஆங்கிள் அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் எக்ஸ்டெண்டட் ட்ரெண்ட் லைன். ஸோ இந்த எக்ஸ்டெண்டட் ட்ரெண்ட் லைன் அப்படின்றது நம்ம வரைய போகிற டைரக்ஷனுக்கான கம்ப்ளீட் ட்ரெண்ட் அப்படின்றத இதில் ட்ரா பண்ண முடியும். ஸோ நம்ம எந்த அளவுக்கு ஜூம் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு இதோட ட்ரெண்ட் அப்படின்றது கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். இன்கேஸ் மார்க்கெட் இந்த லெவல்லேருந்து அப்சைடு போகுது அப்படின்னாலும் இதே ட்ரெண்ட் லைன் அப்படின்றது நமக்கு ஷோ ஆகிட்டே இருக்கும். ஸோ அதுக்காக நம்ம இந்த எக்ஸ்டெண்டட் ட்ரெண்ட் லைன் அப்படின்றத யூஸ் பண்ணிப்போம். ஸோ நெக்ஸ்ட் ஒன்று வந்து ட்ரெண்ட் ஆங்கிள். ஸோ ட்ரெண்ட் ஆங்கிள்ன்றது நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி ஒரு டைரக்ஷன்லேருந்து இன்னொரு டைரக்ஷன் சேஞ்ச் ஆகிறதா இருக்கட்டும், அது ஒரு டைரக்ஷன்லேருந்து இன்னொரு டைரக்ஷனுக்கு எவ்வளோ ஸ்பீடில் அண்ட் எந்த ஆங்கிளில் மூவ் ஆகுதோ அதை பொறுத்து அதோட ரிஸ்க் அண்ட் ரெக்கவரி இருக்கும் அப்படின்றது இந்த ஒரு ஆங்கிள் பேசிஸ் மூலமாக நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அதுக்காக இந்த ட்ரெண்ட் ஆங்கிள் அப்படின்ற டூலை யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ இதுக்கு முன்னாடி வர ரே எல்லாமே நம்ம அட்ஜஸ்டபிளாக பார்த்தோம். எக்ஸாம்பிளுக்கு ட்ரெண்ட் லைன் வந்து நம்ம எந்த லெவல்லேருந்து எந்த லெவல் போனோமோ அங்கே பார்த்துருப்போம். அதே மாதிரி இந்த எக்ஸ்டெண்டர் லைன் அப்படின்றது 2 லைன் நம்ம செலக்ட் பண்ணால் தான் அதுக்கான மூவ்மெண்ட்ஸ் அப்படின்றத கொடுத்தது. ஆனால் இந்த ஹரிசாண்டல் லைன் அப்படின்றது நம்ம எந்த இடத்துல கிளிக் பண்ணுறோமோ டைரெக்டாக ஒரு ஹரிசாண்டல் லைன் மட்டும்தான் நமக்கு கிரியேட் ஆகும். வேறு எந்த விதமான லைன்ஸும் நமக்கு கிரியேட் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் ஒன் ஹரிசாண்டல் ரே அப்படின்றது நம்ம செலக்ட் பண்ணியிருக்க இடத்துலேருந்து ரைட் சைடு ஃபுல்லாக அந்த லைன் வருமே தவிர ப்ரீவியஸாக உள்ள லெவலுக்கு இந்த லைன்ஸ் கிடைக்காது. ஸோ இதை வந்து நம்ம ஹரிசாண்டல் ரே அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸ்டார்டிங் பாயிண்ட் அது எக்ஸாக்ட் டைம் ஃப்ரேமை மார்க் பண்ணுறதுக்காக ஸோ இந்த வெர்டிக்கல் லைன் அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த வெர்டிக்கல் லைனில் ஒரு பர்டிகுலர் டேட்டுக்குள்ளே நம்ம மென்ஷன் பண்ணுறதுக்கு ஒரு பர்டிகுலர் டைம் ஃப்ரேமுக்குள்ள நம்ம மென்ஷன் பண்ணுறது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இந்த வெர்டிக்கல் லைன்ஸ் உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த லைன்ஸில் உள்ள டீட்டெயில்ஸ் எல்லாமே இவ்வளோ தான். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சேனல்ஸ். ஸோ இந்த சேனலில் பேரலல் சேனல், ரிக்ரெஷன் ட்ரெண்ட், ஃபிளாட் டாப் ஆர் பாட்டம் அண்ட் டிஸ்ஜாயின்ட் சேனல் இது எல்லாமே சேனல்ஸ் அவைலபிளாக இருக்கும். பேரலல் சேனல் அப்படின்றது
எந்த ஒரு டைரக்ஷன்ல மார்க்கெட் மூவ் ஆயிருக்கு அப்படின்றத சேனல் வைஸ் வரைகிறோம் அப்படின்னா, இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நம்ம மேல ஒரு லைன், கீழ ஒரு லைன் ஒவ்வொரு இடமா ஃபைண்ட் பண்றதுக்கு பதிலா, ஹைஸ் அண்ட் லோஸ ஈஸியா மார்க் பண்றதுக்காகவும், அத ஐடென்டிஃபை பண்ணி எக்ஸாக்ட்டா டிரா பண்றதுக்கும், சேம் ஆங்கிள்ல டிரா பண்றதுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இந்த பேரலல் சேனல். ஸோ ரிக்ரெஷன் ட்ரெண்ட் அப்படின்றது என்னன்னா, மார்க்கெட் எந்த ட்ரெண்ட்ல இருக்கோ, உங்களுக்கு தேவையான சேனல ஆட்டோமேட்டிக்கா அது டிரா பண்ணி குடுக்கும். இப்போ நெக்ஸ்ட் ஒன் இந்த ஃபிளாட் டாப் ஆர் பாட்டம். ஸோ இப்போ மார்க்கெட் நமக்கு இந்த மாரி ஒரு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் குடுத்துருக்கு அப்படின்னா, இந்த இடத்துல நான் எக்ஸாக்ட்டா டிரா பண்றதுக்கு இந்த ஒரு ஃபிளாட் பாட்டம் ஆர் ஃபிளாட் டாப் அப்படின்றது ரொம்பவே நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ மார்க்கெட்ல நமக்கு சார்ட் பேட்டர்ன்ஸ் அப்படின்றது அதிகமாவே கிரியேட் ஆகும். ஸோ அந்த சார்ட் பேட்டர்ன்ஸ ஒவ்வொரு ட்ரெண்ட் லைன்ஸா டிரா பண்ணாம, ஈஸியா நான் டிரா பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறது இந்த ஃபிளாட் டாப் ஆர் ஃபிளாட் பாட்டம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் இந்த டிஸ்ஜாயின்ட் சேனல். ஸோ இந்த டிஸ்ஜாயின்ட் சேனல பொறுத்தவரை மார்க்கெட் ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்மேஷன்ல வருது அப்படின்னா, நம்ம அங்க யூஸ் பண்றதுக்கு அந்த ஃபனல் மாரியான ஒரு ஃபார்மேஷன்ல யூஸ் பண்றதுக்கு ரொம்ப 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 நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இது எல்லாமே ட்ரெண்ட் லைன்ஸோட அட்வான்ஸ்டு வெர்ஷனா மட்டும் தான் இருக்குமே தவிர, நீங்க இது எல்லாத்துக்குமே இதே மாரி கிரியேட் பண்றதுக்கும் ட்ரெண்ட் லைன்ஸ யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த லெவல் அப்படின்றது, அது என்ன மாரியான டூல்ஸ் அப்படின்றது யூஸ்ஃபுல்லா இருக்கோ, நீங்க அத யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்ப இந்த டூல்ல நமக்கு என்னென்ன டூல்ஸ் இம்பார்ட்டன்ட்டா தேவையோ, அதுல நம்ம ஸ்டார் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா, நம்மளோட சார்ட் மேலேயே இந்த மாரியான ஈஸி ஆக்சஸ் பார் அப்படின்றது உங்களுக்கு கிடைச்சிரும். இந்த லைன்ஸ் டூலுக்கு அப்புறம் நம்ம பார்க்க போறது ஃபிபோனாச்சி. இந்த ஸ்டாக்கோட பிரைஸ் நமக்கான பிரைஸ்ல இருக்கா? ஆர் பையிங் பிரைஸ்ல இருக்கா? ஆர் பிரீமியம் பிரைஸ்ல இருக்கா? ஆர் டிஸ்கவுண்டட் பிரைஸ்ல இருக்கான்றத பார்க்கறதுக்கு இந்த ஃபிபோனாச்சியோட டூல் அப்படின்றது ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்போ மார்க்கெட் ஒரு ட்ரெண்ட்ல இருந்து அடுத்த ட்ரெண்டுக்கு மூவ் ஆகுதா அப்படின்றத நம்ம மார்க்கெட் ஸ்ட்ரக்சர பேஸ் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம். அண்ட் அந்த மார்க்கெட் ஸ்ட்ரக்சர டிரா பண்றதுக்கும், அதுக்கான ரிவர்சல் லெவல்ஸ ஃபைண்ட் பண்றதுக்கும் இந்த ஃபிபோனாச்சியோட ரீட்ரேஸ்மென்ட் லெவல் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதுல நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோம்னா, ஃபர்ஸ்ட் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர ஃபைண்ட் பண்ணி அண்ட் மார்க்கெட் எந்த டைரக்ஷன்ல போயிருக்கோ, அந்த லோ டூ ஹை வேணும்னா நம்ம டிரா பண்ணிக்கலாம். அண்ட் இதோட செட்டிங்ஸ் அப்படின்றதையும் நமக்கு தேவையான மாரி மாத்திக்கலாம். ஸோ இதுல மல்டிபிள் லெவல்ஸ் இருக்கும். எக்ஸாம்பிள்க்கு 0, 0.382, 0.796, 0.5, 0.236, 168, 2.618, 3.618 இந்த மாரி எக்ஸெட்ரா லெவல்ஸ் நமக்கு இருக்கும். பட் இதுல கோல்டன் ரேஷியோன்னு சொல்லப்படுற இந்த 0.5 டூ 0.618 லெவல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா இருக்கும். ஒரு டைரக்ஷன்ல மார்க்கெட் போகுது அப்படின்னா, அகைன் திருப்பி அதே டைரக்ஷன்ல கன்டின்யூ ஆகணும் அப்படின்னா, இந்த 0.5 டூ 0.618 லெவல்ல மார்க்கெட் டைரக்ஷனலா திரும்பி அதே டைரக்ஷனுக்கு மூவ் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் நான் மோஸ்ட்டா யூஸ் பண்றது இந்த 0.5 டூ 0.618 லெவல். உங்களுக்கு எப்படி தேவையோ அதே மாரி நீங்க தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் இந்த ட்ரெண்ட் பேஸ்டு ஃபிப் எக்ஸ்டென்ஷன். ஸோ இந்த ஃபிப் எக்ஸ்டென்ஷன பொறுத்தவரை, இப்போ இந்த ரீட்ரேஸ்மென்ட் டூல் அப்படின்றது மார்க்கெட் எந்த லெவல்ல போயிருக்கு, அகைன் திருப்பி எங்க வந்துட்டு மேல போலாம் அப்படின்றத ஃபைண்ட் பண்றதுக்கு நமக்கு யூஸ் ஆகும். இந்த ட்ரெண்ட் பேஸ்டு ஃபிபோனாச்சி எக்ஸ்டென்ஷன் அப்படின்றது மார்க்கெட் எந்த லெவல்ல ஸ்டார்ட் ஆகி எங்க போயிட்டு அகைன் திருப்பி ரிவர்சல் குடுத்துருக்கு. அண்ட் அதுக்கப்புறமா எங்க போகலாம், அதோட எக்ஸ்டென்ஷன் வந்து அந்த பவர் வந்து எவ்வளோ தூரம் இருக்கும் அப்படின்றத ஃபைண்ட் பண்றதுக்காக நம்ம இந்த ட்ரெண்ட் பேஸ்டு ஃபிபோனாச்சி எக்ஸ்டென்ஷன யூஸ் பண்ணுவோம். அண்ட் இந்த ஒரு டூல் அதோட நேம்ல இருக்க மாரியே மார்க்கெட் ட்ரெண்டிங்ல இருந்தா மட்டும் தான் யூஸ் ஆகுமே தவிர, மத்த நேரங்களில் நமக்கு யூஸ் ஆகாது. அண்ட் இதுல எக்கச்சக்கமான டூல்ஸ் இருக்கு. ஃபிப் சேனல் அண்ட் ஃபிப் டைம் ஜோன் அண்ட் ஃபிப் ஸ்பீட் ரெசிஸ்டன்ஸ் ஸ்பேன், அதே மாரி ஃபிப் சர்க்கிள், ஃபிப் ஸ்பைரல், இதே மாரி எக்கச்சக்கமான டூல்ஸ் இருந்தாலும், இது எதையும் நம்ம யூஸ் பண்ண போறது கிடையாது. அண்ட் இன் கேஸ் சம் ஆஃப் த கைஸ் ஆர் யூசிங் கான் பாக்ஸ். ஸோ இந்த கான் பாக்ஸ்ல நமக்கு தேவையான ஒரு 9 லெவல்ஸ் அப்படின்றது இருக்கும். அண்ட் இந்த லெவல்ஸ்ல மார்க்கெட் ஒரு டிஸ்கவுண்டட் பிரைஸ்ல இருக்கா? அது பிரீமியம் பிரைஸ்ல இருக்கா? அப்படின்றத ஸ்விங் ஹைஸ் அண்ட் லோஸ மார்க் பண்ணி நம்ம அதுலருந்து ஃபைண்ட் பண்ணுவோம். அண்ட் ஃபைனல் ஒன் இந்த சார்ட் பேட்டர்ன்ஸ். ஸோ சார்ட் பேட்டர்ன்ஸ பொறுத்தவரை XABCD பேட்டர்ன், சைபர் பேட்டர்ன், ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன், ABCD பேட்டர்ன் இது எல்லாமே நெறைய பேட்டர்ன்ஸ் இருக்கு. பட் இதுல இந்த XABCD பேட்டர்ன், சைபர் பேட்டர்ன் இது எல்லாமே மார்க் ஹார்மோனிக் சார்ட் பேட்டர்ன்ஸ சேர்ந்தது. அண்ட் ஃபைனலா இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் அப்படின்றது மார்க்கெட் எந்த ஒரு டைரக்ஷன்ல இருக்கோ அதுக்கு ஆப்போசிட்ல பிரைஸ் ஆக்ஷனுக்கு மாறணும் அப்படின்னா, அதோட பேட்டர்ன்ஸ ஃபைண்ட் பண்றதுக்கு இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் அப்படின்றது நமக்கு யூஸ் ஆகும். இதையே நம்ம வேணும்னா இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டருக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ABCD பேட்டர்ன பொறுத்தவரை இதுவுமே ஒரு ஹார்மோனிக் ட்ரேடிங் பேட்டர்னா தான் உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ இதுக்கான அந்த பிரஷரைசேஷன் லெவல்ஸ் அப்படின்றது கம்பல்சரியா இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு இந்த 1.851 அண்ட் 0.87 இத பொறுத்தது இங்க எக்ஸ்டென்ஷன் வச்சு நம்ம டிரா பண்றதுனால, இத கத்துக்காம உங்களால யூஸ் பண்ணிக்க முடியாது. ஸோ நெக்ஸ்ட் ஒன் இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன். ஸோ ட்ரையாங்கிள் பேட்டர்ன்ல மார்க்கெட் என்ன டைரக்ஷன்ல போயிருக்கோ, அத நம்ம வரைஞ்சோம் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா அதுக்கான ட்ரையாங்கிள் அப்படின்றது ஃபார்ம் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஃபிளாட் டாப் ஆர் பாட்டம் பார்த்தோம் இல்லையா? அத விட கொஞ்சம் அட்வான்ஸ்ட் லெவலா இத நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஃபோர்காஸ்டிங் டூல்ல நமக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட்டா இருக்குது. நீங்க ஒரு ட்ரேட் எடுக்க போறீங்க அப்படின்னா, அந்த ட்ரேட் உங்களுக்கு ப்ராஃபிட் குடுக்குமா ஆர் லாஸ் குடுக்குமா அப்படின்றத
இந்த ஃபோர்காஸ்டிங் மெத்தட வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு இந்த லாங் பொசிஷன் அப்படின்ற டூல் வந்து உங்களுக்கு எப்ப யூஸ் ஆகும் அப்படின்னா, மார்க்கெட் பை சைட் டைரக்ஷன்ல போகுது. இப்ப எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த லெவல்ல பை பண்ணியிருக்கேன். மார்க்கெட் எனக்கு இங்கருந்து இங்க போப்போகுது அப்படின்னா, இத ஃபைண்ட் பண்றதுக்கும் அண்ட் ஸ்டாப் லாஸ நான் எந்த லெவல்ல வைக்கலாம் அப்படின்றதுக்கும் மென்ஷன் பண்றதுக்காக, இந்த ஃபோர்காஸ்டிங் டூல நம்ம யூஸ் பண்ணுவோம். அண்ட் இந்த ஃபோர்காஸ்டிங் டூல்ல இந்த சென்டர் லைன் அப்படின்றது நீங்க என்ட்ரி எடுக்கிற பிரைஸையும், இந்த டாப் லைன் அப்படின்றது எங்க டார்கெட்டா ஃபிக்ஸ் பண்றோம் அப்படின்ற லெவலையும், இந்த பாட்டம் பிரைஸ் அப்படின்றது நம்ம எங்க ஸ்டாப் லாஸ ஃபிக்ஸ் பண்றோம் அப்படின்ற லெவலையும் மென்ஷன் பண்ணும். ஸோ இத அட்ஜஸ்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான இடத்துல நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் முக்கியமா இதுல இந்த ஸ்டாப் லாஸ் எவ்வளோ பாயிண்ட்ஸ் வைக்கிறோம், இந்த டார்கெட் எவ்வளோ பாயிண்ட்ஸ் வைக்கிறோம், அதோட ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ பெர்சன்டேஜ் எல்லாமே இந்த இடத்துல உங்களுக்கு மென்ஷன் ஆயிரும். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, ஸ்டாப் லாஸ் அப்படின்றது 30 பாயிண்ட்ஸ் அண்ட் டார்கெட்ட பார்த்தீங்கன்னா 131 பாயிண்ட்ஸ். அப்ப இதோட ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ அப்படின்றது ஆல்மோஸ்ட் 4.35%. அதாவது 30 பாயிண்ட் ரிஸ்க் வச்சிருக்கோம். 131 பாயிண்ட் நம்ம ரிவார்டா எக்ஸ்பெக்ட் பண்றோம் அப்படின்றத இந்த இடத்துல மென்ஷன் பண்ணும். அட் த சேம் டைம் இந்த ஷார்ட் பொசிஷன் அப்படின்னா என்னன்னா, மார்க்கெட் ஒரு லெவல்ல இருந்து ஃபாலோ ஆக போகுதுன்னு நான் ஃபைண்ட் பண்ணி செல் பண்ணிட்டேன் அப்படின்னா, அதுல எனக்கான ஸ்டாப் லாஸ் ஆர்டர் அண்ட் டார்கெட் எவ்வளோ தூரம் ஃபிக்ஸ் பண்றேன் அப்படின்றத யூஸ் பண்றதுக்காக இந்த ஒரு ஃபோர்காஸ்டிங் டூல நம்ம யூஸ் பண்ணுவோம். அண்ட் இங்க எப்படி யூஸ் பண்ணோமோ அதே மாரி மெத்தட்ல தான் நம்ம இந்த லெவல்லயும் நம்ம யூஸ் பண்ண போறோம். அண்ட் ஃபைனலா இந்த மெஷர்ஸ் அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பிரைஸ் ரேஞ்ச் எந்த லெவல்லேருந்து எங்க வரப்போகுது, அதோட பெர்சன்டேஜ் வைஸ் கால்குலேட் பண்றதுக்காக இந்த மெஷரிங் டூல்ஸ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் டேட் ரேஞ்ச் அப்படின்றது எத்தன நாள் அந்த டேட் அந்த பிரைஸ் ரேஞ்ச ரீச் பண்றதுக்காக எடுத்திருக்கு அப்படின்றதையும், அண்ட் ஃபைனலா உள்ளது 2யுமே நம்மளால சேர்த்து அனலைஸ் பண்ணியிருக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இந்த பிரஷஸ். இந்த பிரஷஸ யூஸ் பண்ணி நமக்கு தேவையான எல்லாத்தையும் ட்ரா பண்ணிக்க முடியும். அண்ட் ஒரு சார்ட்ல நமக்கு தேவையான இடத்துல மென்ஷன் பண்ணிக்கிறதுக்கும், அத ஐடென்டிஃபை பண்றதுக்கும் இத யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இந்த ஹைலைட்டர். ஒரு பிரைஸ் லெவல்ஸ மார்க் பண்றதுக்கும், அத ஹைலைட் பண்ணி காட்டுறதுக்காகவும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த டூல பொறுத்தவரை மார்க்கெட் எந்த சைட்லேருந்து எந்த சைடு நகரலாம் அப்படின்னு சொல்லி, நீங்க யாருக்காவது சார்ட்ட ஷேர் பண்ண போறீங்க அப்படின்னா, இந்த ஒரு மென்ஷன் சிம்பிள யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஏரோ உங்களுக்கு ரொம்ப பெருசா இருக்குன்ற பட்சத்தில, அத ஏரோ மார்க்கர் வச்சு நீங்க மென்ஷன் பண்ணிக்க முடியும். ஸோ இதில எக்ஸாக்ட்டா ஒரு சின்ன லீனான லைன் மட்டும் தான் இருக்கும். பெரிய எக்ஸ்டெண்டட் லைன் இருக்காது. அண்ட் நீங்க எந்த இடத்துல ட்ரேட் எடுத்திருக்கீங்க, எங்க எக்ஸிட் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத மென்ஷன் பண்றதுக்காக, இந்த ஆரோ மார்க்கர் அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த இடத்துல தான் என்ட்ரி ஆயிருக்கேன் அப்படின்றத மென்ஷன் பண்றதுக்கு இந்த கிரீன் லைனும், அதே மாரி நான் எங்க போய் எக்ஸிட் பண்ணியிருக்கேன் அப்படின்றத மென்ஷன் பண்றதுக்கு இந்த ஒரு ரெட் லைனையும் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் இதுக்கப்புறம் தான் நம்ம ஒரு முக்கியமான டூல்ஸ பார்க்க போறோம். அது என்ன டூல் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த ரெக்டாங்கிள் அதாவது ஷேப்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் வரையறதுக்கும் அண்ட் ஜோன்ஸ் வரையறதுக்கும் நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது இந்த ரெக்டாங்கிள் ஷேப்ஸ். அண்ட் எந்த இடத்துல ஓப்பன் பண்ணணுமோ ஆர் ஸ்டார்ட் பண்ணணுமோ அங்க கிளிக் பண்ணிட்டு, நெக்ஸ்ட் எவ்வளோ தூரம் வேணுமோ எக்ஸ்டெண்ட் பண்ணி, க்ளோஸ் பண்ற இடத்துல இன்னொரு கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, இந்த மாதிரியான ஒரு ரெக்டாங்கிள் பாக்ஸ் அப்படின்றது உங்களுக்கு கிரியேட் ஆகும். அண்ட் நெக்ஸ்ட் ரொட்டேட்டட் ரெக்டாங்கிள். ஸோ இதுல நமக்கு என்ன டைரக்ஷனுக்கு தேவையோ, இப்போ இதுல வந்து ஹரிசாண்டலா மட்டும் தான் வரைய முடியும். அண்ட் இந்த ரொட்டேட்டட் ரெக்டாங்கிள பொறுத்தவரை நமக்கு என்ன டைரக்ஷன்ல தேவையோ, அங்க டைரக்ட்டா வரைஞ்சு நம்ம இத அட்ஜஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் இந்த டாப்ல இருக்க இந்த ஒரு 3 பாயிண்ட்ஸ கிளிக் பண்ணி நம்மளால எந்த டைரக்ஷனுக்கு வேணுமோ, அந்த டைரக்ஷனுக்கு இத ரொட்டேட் பண்ணிக்கவும் முடியும். ஸோ நெக்ஸ்ட் இதோட பாத். ஸோ பாத்ன்றத பொறுத்தவரை மார்க்கெட் இதுக்கப்புறம் என்ன டைரக்ஷன்ல இருக்க போகுது அப்படின்றத மென்ஷன் பண்ணி அனுப்புறதுக்காகவும், உங்களோட ஐடியாலஜிக்காகவும் யூஸ் பண்றதுக்கு இந்த பாத் டூல் அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணுவோம். அண்ட் சர்க்கிள். ஸோ ஒரு இடத்துல நான் மென்ஷன் பண்ணி காட்டுறதுக்கு ஆர் ஒரு ஃபார்மேஷன நம்ம கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக இந்த சர்க்கிள் டூல் அப்படின்றத யூஸ் பண்ணலாம். அண்ட் இத விட இம்பார்ட்டன்ட்டா அண்ட் மோஸ்ட்டா நமக்கு இந்த டூல்ஸ் மட்டும் தான் அதிகமா யூஸ் ஆகும். இத தாண்டி இருக்க டூல்ஸ் எல்லாமே நமக்கு அந்த அளவுக்கு யூஸ் ஆக போறது இல்ல. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்ற பட்சத்தில நீங்க அந்த ட்ரையாங்கிள்ஸ் இது எல்லாத்தையுமே தாராளமா யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். அத யூஸ் பண்ணிட்டு அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா, அத ரியல் டைம்ல நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் டெக்ஸ்ட் ஃபார்மேட். ஸோ இந்த டெக்ஸ்ட்ல நீங்க ஒருத்தருக்கு மென்ஷன் பண்ணி அனுப்புறீங்க அப்படின்னா, இதில டெக்ஸ்ட்ட நீங்க மென்ஷன் பண்ணிக்கலாம். அண்ட் இத எந்த லெவலுக்கு வேணும்னாலும், எங்க வேணும்னாலும் கொண்டு போய் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்க முடியும். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் அப்படின்றது நோட். ஸோ இந்த நோட்ல இப்போ இந்த லெவல்ல பிரேக் அவுட் குடுத்துருக்கு அப்படின்னா, அத நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா, என்ன ரீசனுக்காக இத பிரேக் அவுட் அப்படின்னா குடுக்குறேன் அப்படின்னா, ஸோ அப்போ எனக்கு தேவையான ஒரு நோட் அதாவது இங்கருந்து தான் எனக்கு அது ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்றத மென்ஷன் பண்றதுக்காக, நான் இந்த ஒரு டூல் அப்படின்றத யூஸ் பண்ணுவேன். இதுதான் டாட்டட் நோட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அண்ட் பிரைஸ் நோட்ட பொறுத்தவரை எந்த லெவல்ல இருக்கு அப்படின்றத நீங்க ஜஸ்ட் கிளிக் பண்ணி எடுத்தா மட்டும் போதும். ஆட்டோமேட்டிக்கா பிரைஸ் ரேஞ்ச் அப்படின்றது வந்துரும். வேற எந்த விதமான சேஞ்சும் நீங்க பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ இந்த பின்க்கு அப்புறமா நமக்கு இருக்கிறது டேபிள். ஸோ டேபிள் வந்து நமக்கு எத்தன டேபிள் வேணும் ஒருத்தருக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக இதில போட்டு யூஸ் பண்ணிக்கலாமே தவிர, சார்ட் அனாலிசிஸ்க்கு இந்த டேபிள்ஸ் அப்படின்றது உங்களுக்கு வேற எதுக்கும் யூஸ் ஆகாது. அண்ட் இந்த கமாண்ட், கால் அவுட், பிரைஸ் லேபிள் எல்லாமே அதே மாதிரி தான். ஸோ அப்போ என்னன்னா, உங்களுக்கு எந்த டூல் வேணுமோ, அத மட்டும் நம்ம யூஸ் பண்ணி கத்துக்கலாம். அண்ட் அதர் டூல்ஸ விட்டுறலாம். ஸோ நெக்ஸ்ட் எமோஜிஸ்.
இப்போ இந்த எமோஜிஸ் உங்களுக்கு வேணும் அப்புட்னா, நீங்க தாராளமா நம்ம கீபேட்ல என்னென்ன எமோஜிஸ் இருக்கோ, அது எல்லாமே இங்க அவைலபிளா இருக்கும். அத கிளிக் பண்றது மூலமா நமக்கு தேவையான எமோஜிய நம்மளோட சார்ட்ல நீங்க மென்ஷன் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் இந்த மெஷரிங் டூல். ஸோ இந்த மெஷரிங் டூல் ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம். எத்தன டேஸ் அண்ட் எவ்வளோ பெர்சன்டேஜ் மூவ் ஆயிருக்கு அப்படின்றத நம்ம ஃபிக்ஸ்டா வைக்கலாம். பட் ஒன்ஸ் மெஷர் பண்ணிட்டு நீங்க கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே அது மறைஞ்சிரும் அப்படின்ற மாரியான டூல் தான் இந்த டைரக்ட் மெஷரிங். ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து ஜூம் இன். நம்ம எந்த இடத்துக்கு ஜூம் பண்ணணுமோ, அந்த இடத்துல வச்சுட்டு கர்சர வச்சு மூவ் பண்ணயில நமக்கு அது ஜூம் ஆகும். ரைட்? இந்த ஒரு ஜூமிங் மெத்தட் அண்ட் ஜூம் அவுட் மெத்தட் அப்படின்றது இதுல இருக்கும். அது வேணும்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதுக்கப்புறம் தான் நம்ம மெயினா பார்க்க போறது இந்த மேக்னெட். ஸோ இந்த மேக்னெட்ல வீக் மேக்னெட் அண்ட் ஸ்ட்ராங் மேக்னெட்ன்னு 2 இருக்கு. ஸோ இப்போ இந்த லெவல்ல இது ஒரு பாட்டம் லெவல். கரெக்ட்டுங்களா? ஸோ இந்த பாட்டம் லெவல் எனக்கு எக்ஸாக்ட்டா நான் பின் பண்ணணும் அப்படின்னா, இப்போ நான் ட்ரெண்ட் லைன எடுத்து வரைய போறேன் அப்படின்ற பட்சத்தில, ட்ரெண்ட் லைன எக்ஸாக்ட்டா கொண்டு போய் வைக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம். ஸோ அந்த டைம்ல நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இந்த மேக்னெட்ட கிளிக் பண்ணிட்டு, என்னோட ட்ரெண்ட் லைன வரையிற பட்சத்தில, அது எக்ஸாக்ட்டா போய் அந்த கேண்டிலோட பாட்டம் லைன்ல நமக்கு ஃபிக்ஸ் ஆகும். சரிங்களா? எக்ஸாக்ட்டா அதோட பாட்டம் லைன்ல நமக்கு ஃபிக்ஸ் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் நம்ம வரைஞ்சிருக்க டிராயிங்ஸ் எல்லாத்தையுமே ஹோல்ட் பண்ணணும் அப்படின்னா, இந்த லாக்கிங் சிஸ்டம் அப்படின்றத யூஸ் பண்ணிட்டா நம்ம அத மூவ் பண்ணவும் முடியாது. அண்ட் இதில உள்ளத நான் மறைக்கணும், ஹைட் பண்ணணும், ஒருத்தர் சார்ட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னா, இந்த ஐ பட்டன குளோஸ் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இத அப்படியே ஸ்னாப் எடுத்து அனுப்பிச்சுக்கலாம். ஸோ இந்த டூல்ஸ் எல்லாமே லெஃப்ட் பார்ல இருக்கிறது ரொம்ப, ரொம்ப, ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் அண்ட் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாவும் இருக்கும். அண்ட் மெயினா இந்த ஈஸி ஆக்சஸ் டூல் அப்படின்றது உங்களுக்கு இன்னும் பெனிஃபிட்டடா இருக்கும். அண்ட் இப்போ நான் வரையிற ட்ரெண்ட் லைன்ஸ் அண்ட் அதோட சார்ட்ஸ் எல்லாத்தையும் நான் கலர் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா, எந்த ஒரு லைன் வரைஞ்சிருக்கீங்க? எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் இந்த ஒரு ரெக்டாங்கிள் பாக்ஸ் வரைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அத கிளிக் பண்ணி டைரக்ட்டா அதோட செட்டிங்ஸ்ல போயிட்டு, நம்மளோட கலர்ஸ் அப்படின்றத இங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு பார்டரோட கலர் பிளாக் அண்ட் மிடில் லைன் நம்ம வேணான்னு வச்சிருக்கேன். அண்ட் பேக்கிரவுண்ட் வந்து பிளாக் அப்படின்னு சொல்லி மாத்திட்டேன்னா, எனக்கு டோட்டலா எல்லாமே சேஞ்ச் ஆகும். ஸோ இதோட ஒபாசிட்டி எவ்வளோ இருக்கணும்? அண்ட் இதோட ஒபாசிட்டி எவ்வளோ இருக்கணும்? அது எவ்வளோ கிளியரா தெரியணும் அப்படின்றது எல்லாத்தையுமே என்னால இந்த இடத்துலருந்து சேஞ்சஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் இதுல உங்களோட ஐடியாலஜி அண்ட் கிரியேட்டிவிட்டி எப்படி இருக்குமோ, உங்களுக்கு எப்படி தேவையோ அத பொறுத்து நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ட்ரெண்ட் லைனுக்கும் அதே மாரி தான் கிளிக் பண்ணிட்டு, அதோட செட்டிங்ஸ்ல போயிட்டு, நீங்க வேணும்னா அதோட கலர்ஸ சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ட்ரெண்ட் லைனுக்கு நான் ஒரு நேம் வைக்கணும் அப்புட்னா, இந்த டபுள் டேப் பண்ணீங்க அப்புட்னா, டெக்ஸ்ட்ல இது ஒரு சப்போர்ட் லைன் அப்புட்னா மென்ஷன் பண்ணலாம். மென்ஷன் பண்ணிட்டேன்னா, இதுக்கு அந்த லைனுக்கு மேல இருக்கு இல்லையா? அப்ப டெக்ஸ்ட் அலைன்மென்ட் மிடில்ல, சென்டர்ல இருக்கணும் அப்புட்னா, இத நான் வந்து என்ன பண்ணிக்கலாம்? சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதோட கலர்ஸ் அப்படின்றத இந்த இடத்துலயும் நான் வந்து கிளிக் பண்ணி சேஞ்ச் பண்ணிற முடியும். அப்போ ஒரு டூல நம்ம எப்படி யூஸ் பண்ணலான்றதுல இருந்து, அது என்ன மெத்தட்ல யூஸ் பண்றோன்ற வர இந்த வீடியோல வந்து உங்களால டீட்டெயில்டா கத்துக்க முடியும். அண்ட் என்ன ஸ்டாக் எடுக்கணும், என்ன டைம் ஃப்ரேம்ல வைக்கணும், என்ன இண்டிகேட்டர் ஆட் பண்ணணும், இது எல்லாத்தையுமே பார்ட் 1 அண்ட் பார்ட் 2ல பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரா புரியும். ஸோ இந்த வீடியோவ முடிக்கிறதுக்கு முன்னாடி அண்ட் பார்ட் 1 அண்ட் 2வ பார்த்துட்டீங்க அப்படின்னா, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஆர் நீங்க இன்னும் அத பார்க்கல அப்படின்னா, வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறமா கண்டிப்பா நம்மளோட ஸ்டாக் ஆப்ஸ் ட்ரேடிங் கம்யூனிட்டில அந்த வீடியோஸ் இருக்கு. அத போய் செக் பண்ணி பார்த்துட்டு யூஸ் பண்ண கத்துக்கோங்க. ஸோ ஒரு பிகினர் ஸ்டேஜ் அப்படின்றதுல இம்பார்ட்டன்டான விஷயம் இந்த ட்ரேடிங் வியூ மட்டும் தான். ஸோ இதுல கிளியரா இருந்தீங்க அப்படின்னாலே, நமக்கு ட்ரேடிங் அப்படின்றது ஈஸி டூ அண்டர்ஸ்டாண்டா இருக்கும். ஸோ இந்த மாரி ட்ரேடிங் பத்தின மோர் இன்ஃபர்மேட்டிவ் கன்டென்ட்ஸ்க்காக என்னோட ஸ்டாக் ஆப்ஸ் ட்ரேடிங் கம்யூனிட்டிய ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இதோட லிங்க்ஸ டிஸ்கிரிப்ஷன்லயும் என்னோட ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் பின் பண்றேன். செக் பண்ணி பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் வீக் இதோட ஒரு பெட்டரான வீடியோல சந்திக்கலாம். அதுவரை என்னைய சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்க. சீ யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ.